ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் கேட்டீங்கன்னா, தளபதி விஜயோட அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் இங்க சில பேருடைய முகத்திரையெல்லாம் கிழிச்சு தொங்க விட்டு அவங்களுடைய உண்மையான சுயரூபம் இதான் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிய வச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம்ல. அதுல முதல்ல யாரோட முகத்திரை கிழிச்சு தொங்க விடப்பட்டிருக்குன்னா மிஸ்டர் திருமாவளவன் அவர்கள். இப்போ ரீசெண்டா அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தாங்க. அவருடைய பிறந்த நாள் போல அதுக்கு கமல்ஹாசன் அவரும் சேர்ந்து அடிக்கிற அந்த லூட்டி இருக்குல்ல, அது திமுகவுக்கு முரட்ட அடியா அடிக்காரு பாருங்க. இதுல நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்ட்டு அதுல கமல்ஹாசன் அவர்கள் திரும்ப போட்டியா வராரு. ஆனா திருமாவளவன் எப்படி விடுவாரு? அவரு ஏற்கனவே பழைய காலத்து வேற லெவல் முரட்டு முட்டு செம்படியாச்ச. அவர் திமுகவாளவே மாறிட்டாரு. சோ அவர் விட்டு பாரா, அவரு பயங்கரமா ஒரு அடி அடிச்சாரு. எனக்கு அதை பார்த்த உடனே அதை பத்தி பேசணும் இன்னைக்கு அப்படின்னு தோணுச்சு. என்ன கேட்டீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் இப்ப வந்து ஒரு வார காலமா போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் போராட்டத்தை கலைக்க வச்சுட்டாங்க ஆளுங்கட்சியான திமுக. சோ அந்த டைம்ல திருமாவளவன் போய் கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, ஏன் நீங்க அந்த போராட்டத்துல பெரிய அளவுல முன்னெடுக்கல, திமுக எதிராக குரல் கொடுக்கல, தூய்மை பணியாளருக்கு ஆதரவா நீங்க ஏன் நிக்கல அப்படின்னு கேட்கும்போது, உங்களுடைய நோக்கம் தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறதா, அவங்களுக்கு நீதி கிடைக்கிறதா, இல்லைன்னா எங்களுடைய கூட்டணியில விரிசல் ஏற்படுத்துறதா? உங்களுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணியில விரிசல் ஏற்படுத்துறதா இருக்கு அப்படிங்கிறது பயங்கரமான முரட்டடி அடிச்சிருந்தாரு. இன்னைக்கு பிறந்தநாள் விழா என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, அதான் ஹைலைட், நல்லா கேளுங்க. அதாவது தூய்மை பணியாளருக்கு இந்த பெர்மனன்ட் ஆகணும், அதாவது பணி நிரந்தரம் செய்யணும் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, அவங்கதான் அந்த வேலையை மீண்டும் மீண்டும் செய்யணும், அவங்கதான் அதுக்கு உண்டான ஆட்கள் அப்படிங்கறத நிர்பந்திக்கிற மாதிரி ஆகுது. இது வந்து நமக்கு ஏற்புடையது கிடையாது, இதை நமக்கு அப்படி ஆதரிக்க கூடாது அப்படின்னு ஒரு முன்மொழிவாரு. என்ன சொல்றாருன்னா, குப்பையல்றதான் கடைசி வரைக்கும் குப்பையல்ணுமா, நீங்க வந்து பணி நிரந்தரம் செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை முன்வைக்காருங்க. அதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவிலா. அதாவது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ட்விட்டர்ல பணி நிரந்தரம் செய்யணும் தூய்மை பணியாளருக்கு, அதுக்காக நாம வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு பாத்தீங்கன்னா பரிந்துரைக்கிறோம், மீண்டும் பரிசீலனை பண்ணும் அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரே நாள்ல மாற்றம் அடைஞ்சு அவருடைய பிறந்தநாள் விழால பணி நிரந்தரம் செய்யறங்கிறது சரியானது கிடையாது, பணி நிரந்தரம் செய்யணுங்கிறது குப்பையல்றவனே திரும்ப திரும்ப அவனே குப்பையலணும் அப்படிங்கிற மாதிரி நிர்பந்திக்கிற மாதிரி ஆகுது. அது எப்படி சரியானதாகும்? அம்பேத்கர் பெரியாரை ஏற்ற நாம அதுக்கு வந்து உடன்படலாமா? போட்டாரு பாருங்க மக்கா மக்கா. இது எனக்கு பார்க்கும்போது, அதாவது ராம்கிங்கிற ஒப்பந்த பணியாளர்கிட்ட போய் தூய்மை பணியாளர் வேலை பார்க்கலாம், அது தவறு கிடையாது. ஆனா அவங்க வந்து ஒரு அரசாங்க வேலையை மாத்திரம் தவறா? இங்க யாருமே வந்து குப்பை வேலையை அல்றாங்கல்ல, அவங்கள போயிட்டு நீங்க தான் பண்ணணும் யாரும் அதிகாரத்தை வச்சு அமுக்கல ஒடுக்கல. அந்த மக்கள் பொருளாதாரத்துல பின்னங்கி வேற வழி இல்லாம அதுக்கு வராங்க. அவங்க வேலையை ஊத்துனா கவர்மெண்ட் வேலையை அரசாங்க வேலையை மாத்தி பணி நிரந்தரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து பொருளாதாரத்துல மேல வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அவங்களுடைய மகனோ மகளோ இந்த வேலைக்கு வர மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வேற வேலைக்கு நல்ல வேலைக்கு போயிருவாங்க. சோ நீங்க கான்ட்ராக்டா குறைந்த ஊழியம் கொடுத்துட்டு வரைக்கும் அவங்க எப்படி முன்னேற முடியும்? அது ஏன் ஒரு தோண மாட்டேங்குது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுனா அவங்க வந்து அவங்களே அந்த வேலை செய்யணுங்கிற நிர்பந்திக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றவரு நல்லா புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இடஒதுக்கீடை வச்சு அவங்க இந்த ஆட்கள் தான் இந்த ஆட்கள் காலங்காலமா நீங்க வந்து அமுக்கிட்டே இருக்கீங்களா, அது எப்படி சார்புடையதாகும்? இல்ல எனக்கு புரியல. திருமாவளவன் எவ்வளவுக்குள்ள, அதாவது அங்கிருந்து மேல இருந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கும்ல, நீங்க அப்பெல்லாம் சொல்லுவீங்க பணி நிரந்தரம் பண்ண முடியாது, நீங்க இப்படி வந்து வற்புறுத்துறீங்க, அதுக்கு இன்னைக்கு வச்சுட்டாரு அவருடைய பிறந்தநாள் விழால. எப்பா அப்ப நீங்க மக்களுக்காக இல்ல, என்ன ஒரு வார்த்தை இல்ல. அப்போ மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் எப்படி இருக்காருன்னு. அதாவது நாம யார் யாரோ எப்படி எப்படிலாம செம்படிச்சு பார்த்துருக்காங்க, திருமாவளவன் அவர்ல மாதிரி ஒரு முரட்டு செம்படியை இது வரைக்கும் நம்ம பார்த்தே கிடையாதுங்க. அதனுடைய முகத்திரைய தளபதி விஜயாவில் வந்ததுக்கு அப்புறம் தான் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. உண்மை என்னன்னு உலக மக்களுக்கு அவரே காட்டிட்டு இருக்காரு, நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அதாவது தளபதி விஜயாவில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திருமாவளவனுடைய முகத்திரை எல்லாம் கிழியுது அப்படின்னு ஏன் சொல்றானா, அதாவது இப்ப திமுக தான் ஆளுங்கட்சி, திமுகவை அடிச்சு எதிர்த்து நிக்கிறதுக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, அவங்க திமுக எதிர்ப்பான நிலைப்பாடு அப்படி கேட்டீங்கன்னா, ஒரு சனாதனத்தை ஆதரிச்சோ இல்லைன்னா அந்த அம்பேத்கர் பெரியார் அவங்களுடைய கொள்கை வழிகாட்டை எடுக்காம ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா அவங்களுக்கு ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் அப்படி ஓட்டேக்கல் லெப்ட்ல டீல் பண்ணிடுவார். ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்குள் சொல்லிடலாம். இப்பவுமே விஜய் சொல்றாங்க. இருந்தாலும் தளபதி விஜய் பெரியார் இப்படி வச்சுக்கிட்டு வந்து திமுக அடிக்கும் போது திமுக, அதாவது திருமாவளவருக்கு எதுவும் பண்ண முடியல. ஏன்னா திருமாவளவர்களும் அம்பேத்கர் பெரியாரை தான் பாத்தீங்கன்னா பயங்கரமா எங்களோட தலைவர் சொல்லி முன்னெடுத்து வரவர். அதே தலைவரா தளபதி விஜயாவும் அவங்களுடைய கொள்கை வழிகாட்டியே வச்சிருக்காரு. சோ அப்படிங்கும்போது அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இங்க ஆளுங்கட்சி திமுக இருக்கு. சோ திருமாவளவனால அவங்க முரட்டு விட்டு திமுக தான் கொடுக்க முடியுது. மக்களா, அவங்களுக்கான மக்களா, யாருக்காக கட்சி ஆரம்பிச்சு எந்த மக்கள் பின்னடைஞ்சிருக்காங்க, அவங்க வாழ்க்கையை முன்னேற்றி கட்சி ஆரம்பிச்சு திருமாவளவன் அவர்கள் அந்த மக்களா திமுக வரும்போது அவங்க மக்கள் பக்கத்தில் நிக்கணும். ஆனா திருமாவளவன் பாருங்க, மக்களுக்காக நிக்க மாட்டாரு, திமுக தான் மட்டும் கொடுப்பாரு. சோ ஆனா விஜய் அவர்கள் இதுல ஸ்கோர் பண்ணிடுறாருல, அதனாலதான் திருமாவளவன் அவர்களால ஒண்ணும் பண்ண முடியல. இந்த திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி அவரால் பாத்தீங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு விழிச்சிட்டு பிறண்டு முழிக்காரு. அதுல அவருடைய சுயலாபத்துக்காக திமுகவுக்கு முரட்டு முட்டை அடிச்சு நடக்காரு. இல்லனா 2 நாளைக்கு முன்னாடி ட்விட்டு போடும்போது அந்த மக்களுக்காக பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொன்னவரு, இப்போ வந்துட்டு பணி நிரந்தரம் பண்றது அந்த மக்களே அந்த வேலையை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான ஒரு முட்டாள்தனம். இதை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு புரியும்ல? இதை விட கேவலமா ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஏங்க அவங்க என்ன தொழில் பண்றாங்க, அதை அரசாங்கமயமாக்கினா
அவங்க பையனும் அதே வேலையை பார்க்கணுங்க அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க பொருளாதாரத்துல மேல வந்துருவாங்க. ஒரு அரசாங்கம் பண்ணி நிரந்தர ஊழியம் கொடுத்து ஒரு அதிகமான ஊழியம் கொடுக்கும்போது சரி இப்ப அவங்கள அரசாங்க வேலையாக்கல பணி பண்ண வேண்டாம். அப்ப அந்த ராம்கி இதுல போயிட்டு வேலை பார்க்கறது அவங்க தானே வேலை பார்க்க போறாங்க. தனியார் இதுலயும் குறைஞ்ச சம்பளத்தை வேலை பார்க்கறது அந்த மக்கள் தானே. நல்லா புரிஞ்சுக்கணும். வேற யாரும் வரப்போறாங்களா? அப்போ அந்த மக்களை யாரும் கட்டாயப்படுத்தல, அமுக்கல. அந்த மக்களுக்கு வேற வழி இல்லாம அந்த வேலைக்கு வராங்க. அப்ப அங்க ஒரு சம்பளம் கூட கொடுத்து ஒரு அரசாங்க வேலையை ஆக்கும் போது அவங்களுக்கு கௌரவமா இருக்கும். இருக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குது திருமாவளவனுக்கு? அப்ப இதுல முழுக்க முழுக்க என்ன தெரிஞ்சு கேட்டீங்கன்னா அவருடைய முதலாளித்துவம், அதாவது திமுகவுக்கு விசுவாசமா இருக்கணுங்கிற மட்டும் தான் இவருடைய முழு முயற்சியா இருக்கு. இல்ல எக்காரணம் கொண்டும் மக்களை கூட விட்டு கொடுக்கலாம். ஆனா திமுகவை எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. அவங்களுக்கு முரட்டு முட்டா விசுவாசமா இருக்குன்னு தான் இவருடைய முதற்கண் நோக்கமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா உடனே பிரிண்டு திமுக எல்லா விஷயத்திலும் திமுக பண்றது நல்லது, திமுக பண்றது நல்லதுன்னு முரட்டு முட்டா கொடுக்கறத தவிர இந்த மக்களுக்காக ஒரு வார்த்தை கூட. இதே அவர் எதிர்கட்சியா இருந்து இப்ப ஆளுங்கட்சியா இருந்து அதிமுக தான் இந்நேரத்துக்கு பாத்தீங்கன்னா பயங்கரம் போட்டம் பண்ணுவார். சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த உண்மையான முகத்திரையே தளபதி விஜய் தான் வெளிக்கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா இப்போ அந்த மக்கள் விஜய் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கானவர் விஜய் தான் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த மக்கள்கிட்டயே தளபதி விஜய் நிரூபிச்சிட்டு இருக்காரு. அவர் வந்து அந்த மக்களுக்கு மட்டும் இல்ல எல்லா மக்களுக்காக நிரூபிச்சிட்டு இருக்காரு. சோ அதான் எங்க ட்விஸ்ட். ஏன்னா அவர் வந்து கொள்கை வழிகாட்டியா அம்பேத்கர் பெரியார் மட்டும் வைக்கல. அவர் வேலுநாச்சியார்ல இருந்து அஞ்சலி அம்மால இருந்து காமராஜர் இருந்து எல்லாத்தையும் வச்சிருக்காரா? அதுதான். ஏன்னா அவர் வந்து கலைஞன் இல்ல. இன்னைக்கு ஒரு கலைஞங்கிறவன் ஜாதி மாத்த கடந்து எல்லாருக்குமான ஒரு தலைவன். சோ அதனாலதான் தளபதி விஜய் எல்லா மக்களுமே கொண்டாடுறாங்க. அதுதான் இங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு எரிச்சலை கொடுத்திருக்கு. திருமாவளவனுக்குலாம் இப்ப அதுதான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவர்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமூகத்துக்கான தலைவராக மீண்டும் நிரூபிச்சிட்டு இருக்காரு. இதுல வேற முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த சமூகத்து கூட உண்மையா இருக்க மாட்டேங்காரு. திமுகவோட விசுவாசியா இருக்காரு. முழுக்க முழுக்க அவர் வந்து திருமாவளவனாக இல்லாம திமுகவனாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. அதுல ரீசெண்டா அதனால கமலஹாசன் அவர் வந்து சேர்ந்திருக்காரு. யாரு கூட? திருமாவளவன் கூட. 2 பேரும் முரட்ட அடி அடிக்கிறத பார்க்கும் போது வேற லெவல் அடிக்கியா. அதாவது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா திமுக விசுவாசிக்கிறத காட்டுறதுக்காக மாறி மாறி மொட்டை அடிக்காரு. ஆனா அதுல திருமாவளவர் தான் எவ்வளவு பெரிய ஆளு. அவர் அப்பவே தான் அடிக்காருல. அவர் ஜெயிச்சிருவார் போல தெரியுது. ஏன்னா புதுசா இருக்காரு கமலஹாசன் அவருக்கு இனிமே ட்ரைனிங் எடுக்கணும். சோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா இந்த பட்டியல் சமூகத்து மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், அதுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சேன், என் வாழ்க்கையை அதுக்காக தான் அர்ப்பணிச்சேன் அப்படின்னு காலங்காலமா ஊட்டிட்டு இருந்த திருமாவளவருடைய அந்த சாயம் வெளுத்துட்டு இனிமேல் அந்த மக்கள் இதுக்கப்புறமா நம்புறாங்கன்னா அது நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்களுடைய தலைவிதியா தான். ஆனா நிறைய மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. தளபதி விஜய் அரசு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அவங்க பக்கம் போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உண்மை என்ன தெரிய ஆரம்பிச்சிட்டுல. இவர் இப்ப யாருக்காக நிக்காரு? திருமாவளவன் முழுக்க முழுக்க திமுகவோட விசுவாசிக்கிறத எல்லாரும் நிரூபிக்காரு தவிர அந்த மக்களுக்கான தலைவங்கிறத எங்கேயுமே நிரூபிக்கல. சோ அதான் நீங்க உண்மையா புரிஞ்சுக்கணும். சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர பத்தி பேசிட்டு இருக்கு. யாருன்னு கேட்டா சீமானவர். சீமானும் தளபதி விஜய் அரசு கட்சி ஆரம்பிச்சது ரொம்ப பாதிக்கப்பட்டவர். சோ அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இப்போ என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த சீமானவர்கள் கிட்டத்தட்ட கொஞ்சம் வருடமா தமிழ் தேசியம்னா தமிழுக்காக நிக்கிறேன், தமிழ் மக்களை ஜாதி மதம் இல்லாம ஒரே அணியில் இணைக்க போறேன் அப்படின்னு காலங்காலமா விட்டுட்டு இருந்தாருல, அது முகத்திலும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தளபதி விஜய் அரசு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவர் யார் யாரெல்லாம் எதிர்த்து விமர்சனம் பண்ணாரோ அவங்க காலமே உள்ள ஆரம்பிச்சிருக்காரு. குறிப்பா ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபி காலில். சோ அதை விட விட்டுலாம். ஆனா இந்த ஜாதின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஜாதி பார்த்து எப்படா பிரிஞ்சு நடக்கான். அதாவது என் சொந்தக்காரன் அவளே வேறும் தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மேல வந்தா அவன் என்ன ஜாதின்னு பாக்குறான். அதே பொதுவா ஒரு வெளியில இருந்து ஒரு மலையாளி கன்னடன் யாவன் வந்தாலும் அவனை வந்து ஆதரிச்சு மேல தூக்கி வச்சிடறாங்க. அதனாலதான் நான் என் தமிழர்களை என் தமிழ் மக்களை தமிழங்கிற ஒரே அணியில் ஜாதி மதம் இல்லாம ஒன்னா இணைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அவர் எங்க போனாலும் தமிழ் தானே எல்லாரும் இணைக்கணும். ஆனா அவர் ரீசெண்டா தளபதி விஜயோட அரசியலுக்கு அப்புறம் ஒரே ஜாதி மனதான் ஒவ்வொரு ஜாதியா போயிட்டு அங்க போய் நிக்கிட்டு அவங்க ஜாதி கட்சி வேட்பாளர் அங்க அறிவு பண்றாரு. ரீசெண்டா நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன், எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அதாவது காமராஜர் அவர்களுக்கு நாடார் சங்கம் ஒரு விழா எடுக்குது. அந்த விழாவில் போய் கலந்துக்கிட்டு இவருடைய கட்சி வேட்பாளர் நான் தமிழ் கட்சி வேட்பாளர் ஒரு நாடார நான் நிறுத்தன்னு சொல்லி அங்கே போய் நிறுத்துறாரு. அதே மாதிரி இந்த தேவேந்திர குல சமுதாய மக்களை பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளிச்சம் மாட்டாங்கன்னா அதுக்காக ஒரு போட்டத்தை முன்னெடுத்து அங்க போய்கிட்டு இவரோட கட்சி வேட்பாளர் தேவேந்திர குல வேட்பாளர் இருக்காரு. சோ நான் என்ன கேட்கிறேன்னா காலங்காலமா திராவிட கட்சிகளை இதான பண்ணிட்டு இருக்கியா? சோ அப்ப இவருக்கு என்ன வந்துட்டு கேட்டீங்கன்னா இந்த தேர்தலே நம்ம தோத்தே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், விஜய் அவருக்கு தான் மாஸ் கூட்டிட்டே போகுது. சோ அப்ப நம்ம இப்படி ஜாதி கட்சிகளை எல்லாத்தையும் போயிட்டு அங்கங்க ஒரு ஜாதி நான் உங்களுக்காக நிக்க நான் உங்களுக்காக நீ போடன்னு சொல்லி எல்லா இடம் தனித்தனியா போய்கிட்டு கும்புசி விடுறாரு. இந்த ஜாதி சண்டையை ஒழிக்கணும் காலங்காலம் உருட்டுறவங்க எப்படி ஜாதியை அதாவது நீத்து போகாம தூண்டி விட்டே இருப்பாங்களோ அதே வேலையை தான் பண்றாரு. நான் கேட்கிறேன் தமிழனா எல்லாரும் ஒன்றிணைக்கணும் ஒரே புள்ளியில அப்படின்னா ஒட்டு மொத்தமா தமிழங்கிற கோரிக்கை தான் முன்னெடுத்துக்கணும். அது என்ன ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒவ்வொரு போட்டோ பண்ணிட்டு அங்க போய் நிக்கிட்டு நான் உங்களுக்கான வேணா உங்களுக்கான சொல்லி சோ இப்படி நம்ம பேசுறதுனால உடனே சீமாவுடைய தம்பிகளும் பொத்திக்கிட்டு வராங்க நம்மளுடைய கமெண்ட்ல. அதாவது நான் லேட்டஸ்டா ஒரு வீடியோ பேசும்போது பெரியார் தூக்கி பிடிச்சேன் தாத்தா பெரியார் அவர் வந்து அப்புறம் தமிழ்நாட்டையே மாத்தினாரு அப்படி இப்படின்னு பயங்கரம் தூக்கி பிடிச்சு பெரியார வச்சு பொழப்பு நடத்தது சீமான் தான். அது மட்டும் இல்ல அதாவது இந்து தெய்வங்களை அந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசிருக்காரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே அவருடைய தம்பிகளை வந்துட்டு சோ நீங்க இவ்வளவு கூட சொல்றீங்களே எங்க அண்ணனை பத்தி உங்க விஜய் மட்டும் எப்படி அவர் கருணாநிதிக்கு செலவுக்குன்னு சொன்னவர் தானே இன்னைக்கு அவர் மாத்தி பேசலையா அப்படின்ட்டு. ஏன்னா முட்டா பயிர்களா அவரு அப்போ ஒரு நடிகர் அவர் அரசியல்வாதியா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு நடிகரா இருக்கும்போது இங்க ஆட்சி செய்யறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அவங்க ஒரு விழா நடத்துறாங்க அப்படின்னா அவங்களை பெருமைப்படுத்துற விதம் அதுல பேசிதான் ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் கட்சியா மக்களுக்காக ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அவர் எந்த இடத்துலயாவது திமுக தூக்கி பிடிச்சு பேசிருக்காரா? கலைஞர் தூக்கி பிடிச்சு பேசிருக்காரா? என்ன பேச்சு இது? ஆனா உங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரா இருக்கும்போது அவர் அப்படி பேசியிருந்தாருன்னா நான் வந்து ஒண்ணும் சொல்லிருக்க மாட்டேன். ஆனா நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வந்த புதுசுல தான் அவர் இப்படிலாம் பேசினாரு. இன்னைக்கு கூட கிருஷ்ண ஜெயந்தியில அவர் மாயோனுக்கு அவர் வழிபாடு பண்றாராம். ஐயோ தமிழை வச்சுக்கிறத தமிழுக்கு பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. அவர் அதே கிருஷ்ணரை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசிருக்காரு வீடியோ வெளிய வந்துட்டு இருக்கு. பாத்தீங்களா இல்லையா? கிருஷ்ணன் ஒரு பொறுக்கி பையா. அதாவது பெண் பிள்ளைகள் குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்க துணியெல்லாம் தூக்கிட்டு மரத்து மேல ஓடி போயிட்டான். பெண் பிள்ளைகள் துணியத்தான் கிருஷ்ணன் கேட்கும்போது நீ கையெல்லாம் தூக்குங்க அப்படிங்க. சோ அந்த அளவுக்கு பொறுக்கி பையா அப்படின்னு கிருஷ்ணரை கேவலப்படுத்தி பேசின அவர் வாயால பேசின வீடியோ வெளிய வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படிடா உங்களுடைய அண்ணனை நீங்க தூக்கி பிடிச்சு பேசுறீங்க? கொஞ்சம் கூட உங்களை வெக்கம் சூடு சொரணம் கிடையாதா? அதாவது நான் சொல்றேன் ஏன் உங்க அண்ணன் அப்ப இப்படி பேசினாரு இப்ப இப்படி மாத்தி பேசுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதே பெரியார் வெளியில போனா நாம தனித்துவமா தெரிய மாட்டோம். இங்க வந்து திக இப்படி இருக்கு திமுக இப்படி இருக்கு அப்படிதான் நம்மளும் இருக்க முடியும். இந்த மக்களிடையே பாத்தீங்கன்னா பெரிய ஒரு சக்தியா வளர முடியாது அப்படின்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு இடையில. சோ அதனால அதுக்கப்புறமா தங்களுடைய அந்த முடிவை மாத்திக்கிட்டு பெரியார் தூக்கி போட்டு பொழந்தது அதாவது சிவன் முருகன்லாம் ஏன் முப்பாட்டன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிச்சாரு. அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் வாயிலிருந்து வந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமா பெரியாரை தூக்கி பிடிச்சி இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தினதுதான். சோ அதெல்லாம் எந்த காலத்திலும் நமக்கு மறக்காது. ஆனா தளபதி விஜய் அவர்கள் நீங்க சொல்லலாம் கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்கும்போது அவரை வந்து பாத்தீங்கன்னா பெருமைப்படுத்துற விதமா பேசுறது ஒண்ணு எல்லா நடிகர்களும் இன்னைக்கு ரஜினி இவ்வளவுக்குள்ளவும் இத்தனை வயசுலயும் திமுக பெருமைப்படுத்தி அங்க ஒரு மேடை வச்சு அங்க போய் ஒரு பயங்கரமா ஒரு முட்டு கொடுப்பாரு. அதிமுக மேடனா அங்க போயிட்டு பயங்கரமா ஒரு முட்டு கொடுப்பாரு. அவர் எல்லா பக்கமும் நல்லவரா இருந்துட்டு போட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ஆனா அதே மாதிரி தளபதி விஜய் அப்படி கிடையாது. அந்த உச்சபட்சமா இருக்கும்போது திமுக பொழந்துகிட்டு வராருல போட்டு பொழக்காருல அது தில்லி யாருக்கடா வரும்? அது கட்ஸ் யாருக்கடா வரும்? அவர் நினைச்சாலும் இப்ப வந்து சுகமா இருக்க முடியுமே? அதெல்லாம் வேண்டாம் தானே வராரு அந்த மனுஷன். ஏன்னா அவருக்கு படம் ஓடலையா? படத்தை விடுங்க, நான் படத்தை பெருமையா பேசல. நான் வந்து தளபதி விஜய் உள்ள ஒரு நடிகருக்கு தூக்கி கொண்டாடினவனே கிடையாது. என்னோட வீடியோ ஆரம்பத்துல இருந்து பார்த்து எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்களுடைய திரைப்படத்தை பத்தியோ விஜய் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் நான் போட்டி போட்டு என்னைக்கு பேசவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் அப்படி உச்சத்துல இருக்கும் போது அதை தூக்கி போட்டு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வந்தார் பாத்தீங்களா? நான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்ட்டு அதுக்காக தான் நான் தொடர்ந்து அவரை ஆதரிச்சிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அப்ப கமலஹாசன் வந்தாரு விஜயகாந்த் வந்தாருன்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது அவர் பீக்ல உச்சத்துல அவர் அத்தனை கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருக்கும் பாத்தீங்கன்னா படங்கள் கொஞ்சம் கம்மியாகி அப்படி இருந்தா வந்தாரு. ஆனா அவர் நல்ல மனுஷன். அவரை நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது. கமலஹாசன் அவர் ஃபீல்ட் அவுட் அப்புறம் தான் வராரு. ஆனா விஜய் அவர்களுக்கு இப்ப நீங்க பார்த்தா தெரியும் அவர் எவ்வளவுக்குள்ள இருக்காரு அப்படின்ட்டு. உச்சபட்ச நடிகர் அவர் தான். அவரோட கால் சீட்டுக்கான அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல அவ்வளவுக்குள்ள இருக்கும்போது அதை வந்து குயிட் பண்ணிட்டு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வரணுங்கிறது எவ்வளவு பெரிய கட்ஸ். சோ இப்படி தளபதி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி நம்ம வீடியோ போடும்போது சில அந்த ஃபேக் ஐடி காரணங்க அதாவது மூஞ்சி தெரியாத விசைக்கிருமிகளா வந்துட்டு பெரிய வீராதி வீரகணக்கா நம்மள வந்து நெகட்டிவா கமெண்ட் போட்டு அவங்களோட வீரத்தெல்லாம் அந்த கமெண்ட்ல காட்டுவானுங்க. சோ அவன்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. டேய் நீலாம் ஒரு ஆளா எனக்குங்களா? சோ அதனால அவங்க நம்ம கண்டுக்க தேவையில்ல. சோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க என்ன நினைச்சீங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன்.